அனைவருக்கும் வணக்கம். தேவர்ணத்தினுடைய இந்த 2026 தேர்தலில் என்னென்ன அறிக்கைகள், அதாவது ஒவ்வொரு கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள்ல வர வைக்கிறதுக்கும், நம்மளுடைய நீண்டகால கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வரையறை பண்ணி, கோரிக்கை 1 அப்படின்றத தேவர்ண அரசாணை, கள்ளர் மறதாக முடியாத முக்குலத்தோரை ஒரே சர்டிபிகேட்டா தேவர் சப்காஸ்ட், கள்ளர் தேவர் சப்காஸ்ட் மறவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சாதி சான்று ஒற்றை சான்றிதழ் கொடுக்குற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் மட்டும் தான் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இது நம்ம கோரிக்கை 2. அதாவது வேலும் வாளும் தாங்கிய இந்த மக்கள் இன்னைக்கு நேத்து கிடையாது. சங்க இலக்கியத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, திருவின்பால் தென்னவன் மறவன், ஸ்ரீ கள்ளச்சோழன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரியர் கேட்டகரியில இருந்து, ஒரு மன்னர் கேட்டகரியில இருந்து இந்த மக்கள் ஒவ்வொரு படையெடுப்புலையும் தங்களுடைய குருதி கொடை அளிச்சிருக்காங்க. எல்லா சமுதாயமும் சுதந்திரத்துக்காண்டி போராடி இருக்காங்க. ஆனா தங்களுடைய உயிர் தியாகத்தை செய்த மக்கள் இந்த மக்களாக தான் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய கோரிக்கை 2, அதாவது நம்ம சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் சரி, புதிய வாக்காளர்களும் சரி, ஏற்கனவே இருக்க வாக்காளர்களும் சரி, உங்க ஏரியால இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களிடையும் பிளஸ் உங்களுடைய அந்த திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நீங்க வைக்க போற கோரிக்கை 2வது கோரிக்கை என்னவென்றால், டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கோரிக்கை. இந்த கோரிக்கையானது 2016 இருந்தே சீர்மரபினர் சங்கம் இதை முன்னெடுத்து போராடி வர்றாங்க. நிறைய போராட்டங்களும் பாத்தீங்கன்னா இதுக்காண்டி நிறைய நடத்தியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2 அரசாங்கமே செவி கொடுத்து சாட்ச மாதிரியே தெரியல. அதுல ஒரு அரசாங்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய துரோகத்தையும் இழைச்சிச்சு. நாங்க ஒற்றை சான்றிதழ் கொடுத்துட்டோம், டிஎன்டி கொடுத்துட்டோம்னு சொல்லி 2019 தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாப்புல, டிஎன்டி சான்றிதழ் கொடுக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுலயும் ஒரு துரோகத்தை தான் பண்ணாரு. என்ன துரோகம் பண்ணாருன்னா, ஸ்டேட்ல மட்டும் பாத்தீங்கன்னா டிஎன்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாப்ல. இந்த மக்களோட நீண்ட கால கோரிக்கை என்னன்னா ஒற்றை சான்றிதழ். நீங்க இங்க டிஎன்சி, அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போறப்ப டிஎன்டி, இங்க டிஎன்டி, அங்க போறப்ப அதாவது ட்ரைபுன்ற அந்த அந்தஸ்து தான் கேட்கறாங்க, வேற எதுவும் கேட்கல. டிநோட்டிஃபைடு ட்ரைபு. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கறது என்னன்னா டிநோட்டிஃபைட் காஸ்ட்னு தான் கொடுக்குறாங்க. ஆக இந்த டிநோட்டிஃபைட் ட்ரைப்னு கொடுத்தாதான் ட்ரைபலுக்குள்ள அந்தஸ்துலையும் ட்ரைபலுக்குள்ள ஸ்கீம்லையும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கொண்டு வர முடியும். இந்த சிடி ஆக்ட் மூலமா தான் இந்த விஷயம் வருது. இந்த டிஎன்டின்றது ஆக்சுவலா டிஎன்டின்றது பாத்தீங்கன்னா இதோட வரலாறு என்னன்றத நம்ம ஒரு நாள் டீட்டெயிலா போடுவோம். சிடி ஆக்டை பத்தியும் டீட்டெயிலா போடுவோம். பட் சிம்பிளா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் முகத்துல இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது 1871ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபுனால இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சட்டத்தை கொண்டு வராங்கன்னா கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வராங்க. சிடி ஆக்ட்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. இந்த சிடி ஆக்டின் படி இந்தியாவில் தக்கீஸ் இருந்தாங்க. தக்கீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தக்கீஸ் வரலாறு மிக நீண்ட வரலாறு. போற அந்த யாத்திரையர்கள் அவங்கள அப்புறம் வழிப்பறி பண்ணி அவங்கள கொண்டு அந்த இடத்துல புதைச்சு நிறைய பாத்தீங்கன்னா அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒழிக்கிறதுக்காண்டி 1874 சிடி ஆக்ட் கொண்டு வராங்க. 1871 கொண்டு வந்த அந்த சிடி ஆக்ட்ன்றது கொல்கத்தா கவர்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா 1911 தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. மெட்ராஸ் பிரசிடென்சின்றது அன்னைக்கு இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சி என்ன பண்றாங்கன்னா ஒரு 69 சாதியை பாத்தீங்கன்னா இந்த இதுல கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில இருக்கக்கூடிய கள்ளர் மறவர் பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா எதனால இந்த சட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வராங்கன்னு சொல்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இது இங்க இருக்க தக்கீஸ் இங்க இருந்தாங்களா, இல்ல இந்த கள்ளர் மரலால தக்கீஸ் மாதிரி கொலை செய்யப்பட்டார்களா மக்கள் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் எதிர்த்து ஃபைட் பண்றாங்க. எந்த தக்கீஸும் பிரிட்டிஷ் எதிர்த்து ஃபைட் பண்ண கிடையாது. பட் தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னா கள்ளருக்கும் சரி மரபும் சரி இந்த தேவர் கம்யூனிட்டி என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து ஃபைட் பண்றாங்க. கர்னல் ஹெரானோட படையெடுப்பு 1755 இருந்து 1817 வரைக்கும் தொடர்ச்சியாக 150-170 வருடங்களாக ஃபைட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆயுத ஒழிப்பு தரச்சட்டம் கொண்டு வராங்க. வளரிய ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி 1816 இது எல்லாத்தையும் டோட்டலா ஆயுத ஒழிப்பு சட்டம் மூலமாக வளரி, மலபார் கன்னு, ஈட்டி இது எல்லாத்தையும் டோட்டலா தடை பண்றாங்க. வளரி கையில இருந்தாலே உடனே அவர் அரெஸ்ட் பண்ணப்படுவாப்புல. அப்படிலாம் சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த தேவர் சமுதாய மக்கள் அந்த கல்லறின்ற அந்த வளரிய சாமியா நம்ம கும்பிடுறோம்னு சொல்லிட்டு கோயில கொண்டு போய் வச்சுட்டாங்க. வீட்டுல கொண்டு சாமியா கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தா இந்த மக்களை அடக்குமுறை கொண்டு வந்துட்டே இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. பட் இருந்தாலும் இவங்கள்ட்ட இருந்து காவல் உரிமையை அவங்களால பறிக்கவே முடியல.
திசைக்காவல் உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா பறிக்கவே முடியல. எல்லா மக்களாலையும் 18 தொழில் குறியாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காவக்காரங்களா தான் வந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. என்னதான் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆங்கிலோ இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்து அந்த போலீஸ் சர்வீஸை கொண்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்க பூர்வக்குடி காவக்காரர்களான கல்லர்கள் மரங்கள் வந்து இதன் பெரும்பாலும் பாதிக்கப்படுறப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபைட் பண்றாங்க எதிர்த்து. இது வந்து பண்டு கலர்னு சொல்லி வந்து திண்டுக்கல்ல பெரிய லெவல் நடந்துச்சு. அதே மாதிரி 1891 சென்செக்ஸ் ஆஃப் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா வந்து எனக்கு சென்செக்ஸ் எடுத்தாங்க. அப்ப அவங்க எப்படி வந்து பார்த்தா கிளாசிஃபை பண்றாங்கன்னா மிலிட்டரி ட்ரைபு, லேபர் ட்ரைபு, கல்டிவேட்டிங் ட்ரைப்னு சொல்லி அவங்க அந்த அந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. அப்ப 1891ல இந்தியாவில் வந்து வகைப்படுத்தப்பட்ட 17 வகையான மிலிட்டரி ட்ரைபு, அதாவது வந்து போர் பழங்குடிகள் சொல்லி குறிக்கப்பட்ட மக்கள்ல கல்லறை மரவரையும் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள கொண்டு வராங்க. ஆனா 1911 வந்து பாத்தீங்கன்னா இதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா சீட் ஆக்டை கொண்டு வராங்க. இந்த மக்களோட காவல் உரிமைகளையும் இந்த மக்களுடைய பூர்வீக உரிமைகளையும் பறிப்பதற்காகவே தக்கீஸ் காண்டி கொண்டு வரப்பட்ட அந்த சிடி ஆக்டை வந்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து வந்து ஃபைட் பண்றாங்க. இந்தியாவில எங்கேயுமே ஃபைட் நடக்கல, பட் சிடி ஆக்டை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபைட் நடக்குது. பெருங்காமநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து ஃபைட் பண்றாங்க. அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா முழுமையா தங்களுடைய ஆயுதங்களாலையும் தங்களுடைய போர்ஸ்னாலையும் அடக்கி அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க குலக்கல்வி, அதாவது தாத்தாட்டு இருந்து அப்பாட்டு இருந்து பையன் எதையும் கத்துக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள குழந்தையும் அப்பாவையும் பிரிக்கிறாங்க. பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க படிங்க, எங்களுடைய மெக்காலை கல்வியை படிங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு கல்லர் பள்ளிகளையும் சீர்மரபன் பள்ளிகள்னு சொல்லி வந்து உருவாக்குறாங்க. இப்ப கூட வந்து ரீசெண்டா தென்காசியில் கூட வந்து பாத்தீங்கன்னா சீர்மரபினர் பள்ளியை வந்து சமூக நீதி விடுதின்னு சொல்லி கூட மாத்திருக்காங்க. இப்பயும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கல்வி நிறுவனம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா டீநோட்டிஃபைடு ட்ரைப் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, மேல்நாட்டு குறவர், கீழ்நாட்டு குறவர், சேலம் ஆத்தூர் குறவர், உப்பு குறவர், அம்பகாரர், சேர்வைக்காரர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 69 சாதிகளுக்கு வந்து ஒரு செட்டியார் சாதி முதல் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அதே மாதிரி வந்து தேவேந்திரகுல வேளாளர் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கிற காலாடின்ற சமுதாயத்தையும் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஆக மண்ணின் பூர்வகுடியா இந்த பூர்வகுடி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிடி ஆக்ட் வந்து உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த சிடி ஆக்ட் மூலமா வந்து வந்தனாலதான் டீநோட்டிஃபைடு ட்ரைப்னு சொல்லி வந்து அந்த சான்றிதழ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1947 இருந்து எம்ஜிஆர் ஆட்சி நடத்துகிற காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீநோட்டிஃபைடு ட்ரைப்னு தான் இருந்துச்சு. அதன் பின்பு என்ன பண்றாங்கன்னா வந்து டிஎன்டின்றத டிஎன்சியா மாத்துறாங்க. ட்ரைபல் அந்தஸ்துல இருந்து அவங்க ஒரு சாதியா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க, டிஎன்சின்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இது செஞ்சது யாருன்னா அதிமுக அரசாங்கம் தான் இந்த வேலையை செய்யுது. அப்ப இருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த டிஎன்டின்றத சட்டமாக மாத்திட்டாப்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் இந்த டிஎன்சின்ற மாத்தனால எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த மக்களுக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அதை எடுத்து போடாம போயிட்டாங்க. அதன் பின்பு இப்போதான் ரீசெண்டா 2016 வந்து இது மிகப்பெரிய ஒரு புகாமரம் வெடிச்சு இன்னைக்கு இருக்க அந்த மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த அரசாங்கம் இது செவி கொடுக்குற மாதிரியே தெரியல. என்னங்க தேவர் அரசனை சொல்றீங்க, இப்ப டிஎன்டி சொல்றீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சாதி சான்றிதழ் ஒற்றை சான்றிதழ்னு சொல்றீங்க, இதுல மாறாதா பண்ணாதா அப்படின்னா இதை பத்தி 2007 2008லயே அன்னைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி வச்சு இதை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னா நேம் சேஞ்ச் மட்டும்தான். இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கந்தரவக்கோட்டை கல்லர் வந்து அவர்கிட்ட டிஎன்டி சர்டிபிகேட் இருக்கும், டிஎன்சின்னு இருக்கு, அதை டிஎன்டியே மாறிடும். தேவரசனை வந்ததுக்கு அப்புறம் அதே டிஎன்டி சர்டிபிகேட்ல நேம் மட்டும் தேவர், சப்டியாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கந்தரவக்கோட்டை கல்லர், பிரமத கல்லர்னு மாறிக்கும். இதை கூட வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தவறான தகவலை வந்து பரப்பி விடுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட 2வது கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களோட ரத்தத்துல வந்து எழுதப்பட்ட வரலாறு. இங்க ஒரு சர்டிபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்டிபிகேட்னா எப்படி யோசித்து பாருங்க. இப்ப இங்க வந்து ஒரு கோனார் வந்து பாத்தீங்கன்னா பிசி வாங்குறாப்புல, சென்ட்ரல் கவர்மெண்ட் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வேற மாறுறப்ப அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. 2வது இது ட்ரைபல் தான். ட்ரைபல்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கேஸ்ட்ல கொண்டுறாங்கன்றதே வந்து ரொம்ப இதா இருக்கு. இந்த சட்டமானது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கல்லர்களும் போடுறப்ப புதுக்கோட்டை தொண்டைமானும் பிளஸ் வந்து ராஜாளியர் உள்ளிட்ட ஆளுமைகளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த டெல்டால இருந்த பகுதியில் குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து சிவகங்கை கல்லருக்கு எடுக்கப்பட்டது, புதுக்கோட்டை கல்லருக்கு எடுக்கப்பட்டது. ஆனா கந்தரவக்கோட்டை கல்லர், பெரிய சூளை கல்லர், கூத்தப்பால் கல்லர், பிரமலை கல்லர், கொண்டையங்கோட்டை மறவர் உள்ளிட்ட நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க இதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால இந்த ஒற்றை சான்றிதழ் வேண்டும் சொல்லி வந்து ரொம்ப நாள் போராடி இருக்காங்க. எலெக்ஷன் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வெடிக்கும், அப்புறம் பார்த்தா அமைதியாயிரும். பட் இருந்தாலும்
நீங்க உங்களுடைய லோக்கல்ல வர்றப்ப ஓட்டு கேட்டு வர்றப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வச்சாதான் இளைஞர் கையில எல்லாமே இருக்கு. சமூக வலைதளங்களை தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அருவாளோட எடுத்து ரீல்ஸ் போடுறதும் இந்த ஸ்லோ மோஷன் நடந்த ரீல்ஸ் போடுறதும் வந்து எந்த பலனையும் இந்த சமுதாயத்துக்கு அளிக்காது, அடுத்த தலைமுறைக்கு அளிக்காது, மற்ற சமுதாயத்துக்கு இதனால எந்த பலனும் கிடையாது. காலங்காலமா வந்து நம்ம 18 தொழிற்குடியிலான வண்ணார், ஆசாரி, பல்லர், பறையர் எல்லா சமுதாயத்துக்காண்டிதான் வந்து நம்ம போர் செஞ்சிருக்கோம், உயிர் கொடை அடிச்சிருக்கோம். அவங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னா இந்த ரீல்ஸ் மோகத்துல விட்டு வெளியே வந்து அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சா மட்டும்தான் இது நமக்கு நல்லது, இந்த தமிழ் மண்ணுக்கு நல்லது. வெற்றிவேல் வீரவேல். நன்றி.